ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் மைசூர் பாக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மைசூர் பாக் செய்கிறதுக்கு 1 கப் கடலை மாவு எடுத்துருக்கிறேன். அதை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் சர்க்கரை சரியாக இருக்குது. 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் சர்க்கரை, 1.5 கப் நெய் எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் அந்த கடலை மாவை வறுத்து எடுத்துக்கலாம். அந்த பச்சை வாசனை போய் ஒரு மாதிரி வறுத்த வாசனை வர வரைக்கும் இதை லைட்டாக சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். கடலை மாவை வறுக்காமல் சேர்த்தோன்னா மைசூர் பாகு ஒரு மாதிரி பச்சை வாசனை அடிக்கும். அதனால் நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா வறுபட்டுருச்சு. இனி இதை எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது அதே கடாயில் 1 கப் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை கொதிக்க விட்டுறலாம். இந்த சர்க்கரை நல்லா கொதித்து ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். தீயை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சர்க்கரை கொதிக்கட்டு நம்ம அந்த வறுத்து வச்ச கடலை மாவு கூட பாதி அளவுக்கு அந்த சூடு பண்ணி வச்ச நெய்யை சேர்த்து கரைச்சிக்கலாம். கட்டிகை இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். நம்ம கடலை மாவை அந்த பாகில் அப்படியே கிளறணுன்னா கட்டிகை விழுந்து, அதனால் இந்த மாதிரி நெய்யில் கரைச்சி சேர்த்தோன்னா கட்டிகை இல்லாமல் மைசூர் பாகு நல்லாயிருக்கும். இப்போ இன்னும் கூட கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கட்டிகை இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுருங்க. இப்போ இதை நல்லா கரைச்சாச்சு. இனி இதை வச்சுட்டு நம்ம அந்த சர்க்கரை பாகை பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சர்க்கரை பாகு கொதித்து நல்லா கம்பி பதம் வர்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இதை நம்ம விரலில் தொட்டு பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஒரு கம்பி பதம் வரும். அந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்குது. இப்போ இந்த பதம் சரியாக இருக்குது. இனி இதில் நம்ம கரைச்சி வச்ச கடலை மாவை சேர்த்துக்கலாம். தீ சிம்மிலே வச்சுட்டு இதை ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் கை விடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம். இது நல்லா திரண்டு வர்ற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது அந்த சர்க்கரை பாகு கடலை மாவெல்லாம் நல்லா கலந்துருச்சு. இப்போ நம்ம கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கலாம். இனி நம்ம எந்த ட்ரேயில் மைசூர் பாக்கை ஊற்றுறோமோ அந்த ட்ரேவை கொஞ்சம் நெய் தடவிட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம். நம்ம கடைசியில் இதை பண்ணிக்கிட்டு இருந்தோன்னா மைசூர் பாகு கெட்டி ஆயிரும். அதனால் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா திக்காயிருச்சு. இனி இதில் கொஞ்சம் நெய் சேர்த்து கிளறி விட்டுறலாம். நம்ம ஊற்றுற நெய்யெல்லாம் அப்படியே உள்ளே இழுத்துக்கும். அப்புறம் மறுபடியும் நெய் சேர்த்து கிளறணும். இது அந்த கடாயில் ஒட்டாமல் வர்ற அளவுக்கு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் உள்ளே இழுத்துக்குச்சு. இனி இதை நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு இது கடாயில் ஒட்டாமல் வந்ததுன்னா நம்ம எடுத்து அந்த நெய் தடவி வச்ச ட்ரேயில் ஊற்றிக்கலாம். இப்போது நான் இந்த ட்ரேயில் ஊற்றிட்டு நல்லா சமப்படுத்தி விட்டுறலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் சூடு இருக்கும்போதே கத்தியை வச்சு கீறி விட்டுறலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கீறி விட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இப்போ ஆறிடுச்சு. நம்ம அந்த பீஸை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த தீபாவளிக்கு இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கவி ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.